வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 23:5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சாபம், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சூழ்நிலைகள், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த இழப்பு, என் வாழ்க்கையிலே ஏன் இந்த அவமானம், என் வாழ்க்கையிலே ஏன் இந்த நஷ்டம்? எங்க முன்னோர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாக, எங்க முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தொடர்ச்சியாக எங்கள் குடும்பம், எங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் சாபம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறாயா? அதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்காதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வராதா? நான் இருக்கிற நிலைமையிலே இப்படியே இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை அழுகையோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு, உங்களோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். அந்த சாபத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எந்த சாபத்தை? வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய அந்த தெய்வீக அன்பையும் ஆண்டவருடைய குரலையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் என்றைக்கு ஆண்டவருக்கு விரும்பாத காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தன் யோசனையின்படி அவர்கள் என்றைக்கு செய்தார்களோ அன்றைக்கே அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அனுப்பினது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவர்களுக்கு சாபம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் உன் நிமித்தமாக ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், சாபமாயிருக்கும்